அரசன் அதிகாரம் மற்றும் மன அமைதி. சூரியன் அதற்குரிய செடி எருக்கு. ஆன்மீகம் கண் கோளாறுகள் நீங்கும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். பரிகாரம் ஞாயிறு அன்று நீர் ஊற்றி வழிபட தந்தை வழி சொத்து சிக்கல் தீரும். பலன்கள் மன உறுதியையும் தலைமை தாங்கும் ஆளுமை திறனையும் வழங்கும். சந்திரன் முருங்கை மன அழுத்தத்தை போக்கி மனதிற்கு அமைதியையும் குளிர்ச்சியையும் தரும். பரிகாரம் முருங்கை மரத்தை திங்கட்கிழமை வழிபட தாயின் ஆரோக்கியம் மேம்படும். பெண்களுக்கு ஏற்படும் ஹார்மோன் குறைபாடுகளை சீர் செய்யும் ஆற்றல் கொண்டது. செவ்வாய் கருங்காலி மரம். ஆன்மீகம் செவ்வாயின் வீரத்தையும் பலத்தையும் தரும். கோபத்தை குறைக்கும். செவ்வாய் அன்று வழிபட கடன் தொல்லைகள் மற்றும் நில பிரச்சனைகள் தீரும். பலன் இரத்தம் சம்பந்தமான நோய்களை குணப்படுத்தும் அபூர்வ சக்தி கொண்டது இந்த செவ்வாயின் கருங்காலி மரம். நமது வாழ்வில் அறிவு, செல்வம் மற்றும் மங்களகரமான வாழ்வை பெற்றுத் தருவதில் புதன், குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அறிவுக்கு அதிபதியான புதன் பகவானுக்குரிய ஞாயிறு செடியை புதன்கிழமைகளில் வழிபடுவதன் மூலம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமும் அபாரமான ஞாபக சக்தியும் உண்டாகும். மேலும் இது பேச்சாற்றலை வளர்ப்பதுடன் வியாபாரத்தில் லாபத்தை பெருக்கவும் வழிவகுக்கும். மரங்களின் அரசன் என்று போற்றப்படும் அரச மரம் குரு பகவானுக்கு உகந்தது. வியாழக்கிழமைகளில் அரச மரத்தை சுற்றி வந்து வழிபடுவதால் புத்திர பாக்கியம் கைகூடும். குருவின் அருளால் குடும்பத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் மங்களமும் நிலைத்திருக்கும். செல்வத்தின் அதிபதியான சுக்கிர பகவானுக்கு அத்தி மரம் மகாலட்சுமி வாசம் செய்யும் இடமாக கருதப்படுகிறது. வெள்ளிக்கிழமைகளில் அத்தி மரத்தை முறையாக வழிபடுவதன் மூலம் திருமணம் தடை நீங்கி வறுமை விலகி வாழ்வில் சகல சுபபோகங்களும் நிறைந்து சொகுசு வாழ்வு அமையும் என்பதில் ஐயமில்லை. வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளை நீக்கி கர்ம வினைகளில் இருந்து பாதுகாப்பை பெற சனி, ராகு மற்றும் கேது வழிபாடுகள் மிக அவசியமானவை. நீதியின் தேவனான சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தமான வன்னி மரம். ஏழரை மற்றும் அஷ்டம சனி காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் ஒரு கவசமாக செயல்படுகிறது. சனிக்கிழமைகளில் வன்னி மரத்தின் அடியில் தீபம் ஏற்றி வழிபட வழக்குகளில் வெற்றியும் தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பும் கிடைக்கும். நிழல் கிரகமான ராகு பகவானுக்குரிய அருகம்புல். ராகு கால வழிபாட்டின் மூலம் சர்ப்ப தோஷங்களை நீக்கி தேவையற்ற பயத்தை போக்கி மன தைரியத்தை வழங்கும். ஞானகாரகனான கேது பகவானுக்குரிய தப்பைப்புல். கதிர்வீச்சை தடுக்கும் ஆற்றல் கொண்டது. தப்பைப்புல்லை பயன்படுத்தி தியானம் செய்வதும் வழிபடுவதும் முன் ஜென்ம பாவங்களை நீக்கி ஒருவருக்கு ஆன்மீக ஞானத்தையும் மோட்சத்தையும் பெற்றுத்தரும். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்.